இல்ல, நீங்க என் தாய் மாமா தானே. நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. என்ன தமிழ்? பின்ன என்ன, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அத்தை முன்னாடி கொஞ்சம் அத்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க, அவங்கள விட்டு கொடுக்காதீங்கன்னு. திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மாமா? ஏன் மாமா இவ்ளோ மக்கா இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்னும் அவளை இப்ப திட்டலையே, அன்பா தானே நடந்துக்கிறேன். எது இதான் நீங்க அன்பா நடந்துக்கிறதா? ஐயோ, இதுக்கு நான் அவகிட்ட அன்பா நடந்துக்காம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? மாமா, இந்த ஃபைலுங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட தான் கொடுக்கணுமா? இத வீட்ல தானே வைக்க போறோம். அத கொண்டு வந்து அத்தை கையால கொடுத்து சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு சேஃபா வைன்னு சொன்னா அவங்க வைக்க போறாங்க. ஏன் அத பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க? தமிழ், இது ஆபீஸ் விஷயம். அவளுக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இப்படி தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சொல்லிதான் அத்தை ஏன் நீங்க எனக்கு எதிரா திருப்பி விடுறீங்க? நீங்க எப்ப மாமா மாறுவீங்க? ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு கூட உங்களுக்கு தெரியலையா? நான் உங்க மருமக, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்களே. தமிழ், சரியான மக்கு மாமா நீங்க. எப்பவுமே வெளியில இருந்து உள்ள வர புருஷன் தான் கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு மட்டும் ஒரு பொண்ணு எதிர்பார்க்க மாட்டா. முக்கியமான பொறுப்புகளையும் தான் கையில ஒப்படைச்சு பாத்துக்கணும். சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்து வரவு செலவை செய்ய சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. அதுதான் மாமா ஒரு பொண்ணுக்கு புருஷன் மேல அன்பையும் காதலையும் அதிகமாக்கும். ஒரு போக்க பார்த்தா அத்தை உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க போல இருக்கு. தமிழ், சும்மா சொன்னேன். அத்தை அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனா உங்களை வெறுத்துருவாங்க. தமிழ், நான் என்ன என் பொண்டாட்டி மேல லவ் இல்லாம இருக்கேன்? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இப்படி சொல்றீங்க, ஆனா ஒன்னும் தெரியலையே. அது எப்படியாச்சும் அத்தைக்கு புரிய வைங்க. எப்படி புரிய வைக்கிறது? சரியா போச்சு. இதையும் நானே தான் உங்களுக்கு சொல்லணுமா? அவங்க வீட்லயே தானே இருக்காங்க. உங்க கூட வெளியில போகணும்னு அத்தைக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த நிமிஷம் வரைக்கும் அத்தை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல. பெருமையா சொல்லிக்கோங்க. மீனா, சொல்லுங்க அண்ணி. வரியா? வெளியில போயிட்டு வரலாம். எதுக்கு அண்ணி? சும்மா இங்க பக்கத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நான் வரல அண்ணி, நீங்க போங்க. ஏ வரல? ஏய், வீட்ல சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன வேலையா வெட்டியா? வந்தா என்ன, ஏதோ உன்னை எல்லாரும் ஷாப்பிங் வா மீட்டிங் வான்னு கூப்பிடுற மாதிரி ரொம்ப பிகு பண்ற. வா மீனா. அண்ணி ப்ளீஸ், நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். மேலும் மேலும் என்ன நோகடிக்காதீங்க. இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நிஜம்தானே? உன்னை யாராவது இந்த வீட்ல ஒரு பொம்பளையா மதிக்கிறாங்களா? மீனா, கிளம்பு. எங்க? வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். நான் வரல, எனக்கு வேணாம். நாம ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சு? வா மீனா. என்னங்க? என்ன மீனா? கொஞ்சம் இருங்க, நான் போய் வேற புடவை மாத்திட்டு வந்துடவா? சரிம்மா. நாம பேசுனது எதுவும் அண்ணனுக்கு கேட்டுருச்சா? அதுக்காக கூட்டிட்டு போறாரா இல்ல உண்மையாவே பாசமா கூட்டிட்டு போறாரா? முத்து, நான் உன்கிட்ட கேட்டேனா ஏன் இப்படி பண்ற? அம்மா, இது ஏன் உரிமை? அத நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேமா. அம்மா, நம்ம தமிழ பாத்தீங்களா? மீனா அம்மாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்றான்னு. ஆமா, அதுவும்
நம்ம அமுதாவே தூக்கி எறிஞ்சு பேசுறா. கொஞ்ச நேரத்துல அமுதா அப்படியே ஆடி போயிட்டாங்க. அமுதா அப்படி பேசினதுக்கு காரணம் கேட்க ஆள் இல்லாததுனாலதான் முத்து. ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. சரியான ஆளெல்லாம் இறக்கிருக்கோம் நாம. இனி வாழை சுருட்டிட்டு தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தாமா. என்ன? தமிழ் மீனாவுக்காக இவ்ளோ பண்றா. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறா. மீனாம்மா மனசு நோகாம நடந்துக்கணுங்கறதுல அவ்ளோ கவனமா இருக்கு. மீனாம்மாவை யாராவது சின்னதா சொன்னா கூட சுளுன்னு கோவம் வந்துருது. நான் கூட அன்னைக்கு யதார்த்தமா மீனாம்மா இப்படிதான் அப்படிதான்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. இது நல்ல விஷயம் தானே முத்து. மாமியார் மருமகனா இப்படித்தானே ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையா இருக்கணும் தான். ஆனா தமிழ் எவ்ளோ பண்ணாலும் மீனாம்மாவுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குதேமா. மீனாம்மா தமிழை இன்னும் தன்னோட மருமகளை முழுசா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முத்து, மீனா ஒரே நாள்ல மாறுற ஆளு கிடையாது. மீனா மனசுக்குள்ள தான் இடத்த தான் மருமக புடிச்சுக்குவாளோன்னு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டம் எப்ப குறையுதோ அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா மீனா வந்து தமிழை ஏத்துப்பா. நீ அத பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்லை, விடு. நீங்க சொல்றது நடக்கணுமா? அவங்க 2 பேரும் ஒத்துமையா மாமியார் மருமகளா இருக்கறத நான் என் கண்ணால பாக்கணுமா? அதாம்மா என் ஆசை.